இப்ப நிறைவாக ஆண்கள் அணிக்கு திரு ராஜ்குமார் அவர்கள் பட்டிமன்ற சூப்பர் ஸ்டாராகவும் சூப்பர் ஸ்டாரின் மாமனாராகவும் அமர்ந்திருக்கின்ற எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து சுடலை ஆண்டவரின் திருவிழாவை மிகச் சிறப்பாக பக்த பெருக்கோடு ரசித்துக் கொண்டிருக்கின்ற பக்த பெருமக்களே, காவல்துறை அதிகாரி அவர்களே, அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் ஜான்சி மேடம் பேசினாங்க, வக்கீல். ஆமா, பேசும்போது பெண்கள் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க பேசுறது சரியில்லைங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அவங்களே இவங்க கட்சியில சேரல. நீங்க எனக்கு ஒரு எதிரணியில இருக்கிற பேச்சாளரை மிரட்டுனா ஒத்துக்கலாம், நடுவரையே மிரட்டுறாங்கல்ல. நான் ரொம்ப பயந்து போனேன். ஆமையா, நீங்க நடுவர் அவர்களே, நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. நீங்க எனக்கு என்னன்னா, இத்தனை பேர் இருக்கிற இந்த மேடைக்கு முன்னால காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த மேடையிலேயே இவ்வளவு திட்டுறாங்களே ஆண்களை. வீட்டுல புருஷன் ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் என்ன பாடுபடுவாருங்கிறத நினைச்சு பார்த்தா எனக்கு பக்குன்னு இருக்குது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? ரொம்ப பயமா இருக்கு. என் பக்கத்துல வந்து பேசுறாங்க, எங்க எத்தி மிதிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் வந்துச்சுங்க. அந்த அளவுக்கு எகிரி அடேங்கப்பா. என்ன ரொம்ப நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. என்னது, கல்வியை தியாகம் செய்கிறோம் சொன்னாங்கல்ல, கல்வியை நாங்கள் தியாகம் செய்கிறோம். பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்குமா, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா, அதுக்கு பிறகு படிக்க போக கூடாதுன்றாங்களா சொன்னாங்கல்லம்மா. சொன்னாங்கல்ல. அவங்க பக்கத்துல அணித்தலைவி ஒரு அம்மா இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது வெறும் எம்ஏ தான் படிச்சிருந்தாங்க. வெறும் எம்ஏ. உங்களுக்கு தெரியலையா? அதுக்கு பிறகு முனைவர் பட்டம் படிச்சு பிஹெச்டி டாக்டரேட் வாங்கி இருக்காங்க. படிக்க வச்சது இவங்க புருஷன். நிஜமாவே நடந்தது. இல்லைன்னா சொல்லுங்க. இல்லைன்னா இங்க வந்த அடுத்த அம்மா வந்து சொல்லணும். சுடலை ஆண்டவர் முன்னாடி ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சுடலை ஆண்டவர் முன்னாடி சத்தியம் பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் முக்கியம். ஏன்னா அவர் சத்தியம் பேசலன்னா அவர் வந்து சாதாரண ஆள் இல்லைங்க, சுடரினில் உதித்த தூயவன். அருமை. தேடி வந்துருவாரு உங்களுக்கு. அடுத்தது கடைசியில ஒரு அம்மா இருக்காங்க பாருங்க, கவிதா ஜவஹர் மேடம். எங்க இவங்க பேச போனாலும் பின்னாடியே பாதுகாப்பா போகக்கூடியது ஜவஹர்ங்கிற அவங்களுடைய கணவர். பேருக்கு பின்னாடி மட்டுமல்ல, இவங்க வெற்றிக்கு பின்னாடியும் கணவர் தான் இருக்காரு. அவங்களும் பிஹெச்டி படிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் போய் சொல்றீங்க. நாங்க படிக்க வைக்கிறது இல்ல, நாங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. இதுல வேற கல்யாணத்துக்கு ஏங்க நகைய வாங்கி நாம அடகு, ஏதோ அவசரத்துக்கு வாங்கி அடகு வைப்போம். அத சொல்றீங்களே, அந்த நகையை வாங்கி தந்தது யாரு? நீங்க தான் வாங்கி தந்தது யாரு? நாங்க 10 பவுன் வாங்கி தந்துட்டு 5 பவுன் அடகு வைக்கிறதுக்கு வாங்குறோம். அடுத்தது அதையும் எடுத்து தரும்போது இன்னொரு 5 பவுன் சேர்த்து வாங்கி தருவாங்க. எங்களை நம்பி நீங்க தந்துட்டு மேடையில வந்து சொல்றீங்கன்னா இது நன்றி கட்டத்தனம். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, நீங்க வந்து இதுல என்ன, வீட்டில் இருந்து பீடி சுத்துறாங்களா இவங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்து பீடி சுத்துறாங்களா? நாங்க ஊர் சுத்துறோமா? எங்க ஆண்கள் ஊர் சுத்துறது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவன் சம்பாத்தியத்துக்காக வேலை பார்க்கறாங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க அதிகாலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பைக்கு பின்னாடி 4 பால் கேனை கட்டிட்டு பால் பண்ணையில இருந்து பால் எடுத்து வீடா பால் ஊத்துறதுக்கு போறானே, அவன் ஊர் சுத்துறதா இருந்தா அவன் ஊர் சுத்துறதுனால தான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அவன் 4 மணிக்கு பால் கறக்க போறானே, இந்த மாடு ஒரு உதவிட்ட தாங்குவீங்களா? ஆமா, இவங்க சேர்ந்து உதவிடுவாங்க. நீங்க வேற இதுல வேற என்னன்னு சொல்றேன், சிவகாசியை தாண்டி தானமா வர்றீங்க. சிவகாசி பட்டாசு ஆலையில அந்த கறி மருந்தோட போராடிக்கிட்டு இருக்கவன் எங்க ஆண்கள்ங்கிறத மறந்துடாதுங்க. உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனாலும் அவன் அங்க வேலை பார்க்கறான்னா நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. என்ன போயிட்டு இதுல வேற என்னது, என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, இதுக்கு நான் பதில் சொல்லியே தான் ஆகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க பேருக்கு பின்னாடி அவங்க அப்பா பேர் இருந்துச்சாம். ஜான்சி என்ன பேருமாது? அவங்க அப்பா பேர் இருந்துச்சு செல்வராஜ் இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜான்சி சுர்ஜித் புருஷன் பேர் வந்துருச்சாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா இருந்தார், அப்புறம் புருஷன் பேரை ஏன் சேர்க்கிறீங்க? அப்பா கொடுத்த அன்பையும் பாதுகாப்பையும் புருஷன் தருவாங்கிற நம்பிக்கையை சேர்க்கிறீங்க.
எங்களை நம்பித்தானே நீங்க சேர்க்கிறீங்க. இன்னொன்னு கேளுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் திருதான், கல்யாணத்துக்கு அப்புறமும் திருதான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பெண் செல்வி, கல்யாணத்துக்கு அப்புறம் திருமதி. மதின்னா அறிவுன்னு அர்த்தங்க. எங்கள் திருவாகிய ஆண்கள் சேர்ந்த பிறகுதான் உங்களுக்கு மதிங்கிற அறிவே வருது. அதுக்கு முன்னாடி அறிவு இல்ல, அறிவு ஒண்ணும் கிடையாது. இருந்தா இவ்வளவு கோபமா பேசுவீங்களா? இதுல வேற வீட்டில் இருந்தால் தானே நாங்கள் பேசுவது, நாங்க வீட்டுல இருக்கிறது மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? இல்ல. இங்க இவ்வளவு மேடையில பேசும்போதே நம்ம இவ்வளவு பதறோமே, வீட்டுல உட்கார்ந்து இருந்தா எவ்வளவு பயமா இருக்கும். இதுல வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஒண்ணு சொன்னாங்க தெரியுமா? அவங்க அட்வொகேட், பெண்களுக்கு குடும்ப வன்முறை சட்டம் இருக்கிறது, வரதட்சணை கொடுமை சட்டம் இருக்கிறது. பெண் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? பெண்களுக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்குங்க. ஆனா ஆண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் கூட கிடையாது. அவ அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் துணி துவைச்சிருக்கிறீர்களா? எங்க நாங்க துவைச்சதே இல்ல. துணி நம்ம துணியெல்லாம் நாம தானே துவைக்கிறோம். சில நேரத்துல உங்க துணியும் சேர்த்து நாங்க துவைக்கிறோம். அதெல்லாம் வெளியே சொல்ல இல்ல, நிஜமா. நடுவர் அவர்களே, ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒய்ஃப் துணியை துவைக்கும் போது நைட்டி எடுத்து போட்டுக்குவார். ஏன்னா வெளியே இருந்து பாக்குறவனுக்கு அடையாளம் தெரியாம இருக்கட்டுமா? அவர் என்ன ரோட்ல நின்று துவைக்கிறாரு? இல்ல இல்ல, இருந்தாலும் பல பேர் எட்டி பாப்பான்ல, அவமானமா இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிடுவாரு. நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி சுதந்திரம் எல்லாம் இருக்குல்ல. நான் எல்லாம் கல்லூரியில படிக்கும் போது நடுவர் அவர்களே, அந்த காலேஜுக்கு பேக் தூக்கிட்டு போறதுக்கு கூட கொஞ்சம் கேவலமா நினைச்சேன். ஒத்த நோட்டை அப்படி வச்சு சுத்திக்கிட்டே போவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன தெரியுமா? ஒய்ஃப் மார்க்கெட்டுக்கு சாதனம் வாங்க போகும்போது பின்னாடி கட்டப்பைய தூக்கிட்டே போக வேண்டிய இருக்கு. கட்டப்பைய தூக்கிட்டு கட்டப்பா மாதிரி பின்னாடியே போக வேண்டிய இருக்குங்க. அது ஒரு கெட்டப்பா இருக்கும். அது ஒரு என்னமோ ஒரு கெட்ட விடுங்க. என்னது, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் விளையாட்டுல நல்லா விளையாடுவேன். நீளம் தாண்டி இருக்கேன், உயரம் தாண்டி இருக்கேன், அந்த ட்ரிபிள் ஜம்ப் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் தாண்டி இருக்கேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட முடியாம தவிச்சு போயிருக்கேன். ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்ன பேசுறத பாத்தீங்கன்னா, எனக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயம் பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணாங்க. நான் எல்லாம் அவ்வளவு பேசிக்கிட்டே இருந்தேன். இந்த பிள்ளை மிஸ்டு கால் மட்டும் தான் கொடுக்கும், நாம மணிக்கணக்கில் பேசுவோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டம்மா கால் பண்ணாலே அட்டன் பண்ணாம மிஸ்டு கால் ஆக்கிடுறோம். பயப்படுறோம், அவ்வளவு பயம். சுடலைமாட சுவாமியின் திருவருளையும் அன்னை முத்தாரம்மனுடைய பெருங்கருணையும் தரிசித்து மகிழ்ந்த இனிய ஒரு ஆன்மீக அனுபவம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, அங்கங்கே இருந்த அந்த பக்தர்கள் அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இங்க கோயில்ல சாமி வருதுன்னு எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. இதுதான் பக்தியினுடைய பெருமை. அதை இந்த இடத்தில் தரிசனம் செய்தோம். நீங்க திருச்செந்தூர்ல கந்த சஷ்டி நேரத்துல நம்ம பார்த்திருப்போம், கடற்கரையில எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். கடல் அலையா இல்ல தலையான் இருக்குல்ல, அதற்கு இணையான மக்கள் பெருந்திரளை இந்த இடத்தில் நான் தரிசித்தேன். இது அந்த சுடலை ஆண்டவருடைய பெரும் கருணை. ஆண்கள் வீட்டுல ரொம்ப நாள் இருக்கிறது இல்லைன்னு அவங்க சொன்னாங்கல்ல, காரணம் என்ன தெரியுமா? வீட்டுல இருக்கிற முடியலங்க. சரி, ரொம்ப வேர்க்குது. வீட்டுல அமைதியா இருந்தா நாம ஏன் அங்க இருக்க மாட்டோமா? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அந்த ஜான்சி மேடம் சொன்னாங்க, அவங்க அப்பாவும் இவங்களும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்து டிவி பார்ப்பாங்களாம். சரி, அப்பாவோட அதுவும் இந்தி படம், அது இந்தி படம், அதுவும் அவிச்சு அவிச்சு திம்பாங்களாம். கடலையை அவிச்சு அவிச்சு. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? கடலையை அவிச்சு கொடுக்கறது இல்ல, உரிச்சு கொடுப்பாங்களாம். ஆண்களை இதை விட கேவலமா யாரும் பேச முடியாது. அவனுக்கு ஒரு கடலையை கூட உரிக்க, கடலையை கூட உரிக்க முடியாது. அவர் பெரிய தொழிலதிபர், அவங்க வழக்கறிஞரா இருக்காங்க. அதுலயும் அரசு வழக்கறிஞர். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்ல அரசு வழக்கறிஞரா இருக்கிறாங்க. அவர் மிகப்பெரிய சிவகாசியில ஒரு பெரிய கடை முதலாளி அவர் இருக்கார். பெரிய இவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா அவர் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு கடலையை உரிக்க தெரியாதா? எவ்வளவு மோசமா பேசுறாங்க. அப்ப இங்கேயே மட்டும் பேசுறாங்கன்னா வீட்டுல எப்படி பேசுவாங்க? அந்த நிலைமையில தான் நம்ம நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, என்ன பொறுத்த அளவுல எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சேன். இப்ப ஒய்ஃப சமாளிக்கிறதே பெரிய சாதனைங்கிறது ஆயிப்போச்சு. சரி, ஆமாங்க, என்ன நிலைமை அப்படி ஆயிடுச்சு. என்னன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்கிறார். சரி, டாக்டரை தேடி ஒரு இளைஞன் போனான். இளைஞன் போய் என்ன சொன்னா,
டாக்டர் சார் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவா வருது, யாரோ மிதிக்கிறது மாதிரி எல்லாம் கனவு வருது, என்ன பண்றதுன்னு புரியலன்னு டாக்டர் கிட்ட சொன்னான். டாக்டர் கேட்டார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். அந்த சொன்னா கல்யாணம் ஆகல டாக்டர்னு. அப்ப சொன்னாரு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிருன்னு. வந்தவன் கேட்டா கல்யாணம் பண்ணனா கனவு வராதா டாக்டர்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, கல்யாணம் பண்ணா உனக்கு தூக்கமே வராதுடான். நிலைமை அதுதான், சூழல் அப்படித்தான், தூக்கம் வராதுங்க. வாழ்க்கையில சமாளிக்கிறதுக்காக நாம எவ்வளவு சிரமப்படுறோம் தெரியுமா? குடும்பம் ஆன பிறகு நாம கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாம முடிவு பண்ணுவோம், கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டம்மா முடிவு பண்ணும். குடும்ப பாரம் என்கிற மிகப்பெரிய பாரம் நம்ம தோள் மேல ஏறி உட்கார்ந்த பிறகு நமக்கு நிம்மதி இருக்காது, சுதந்திரம் இருக்காது. குடும்பத்துக்காக ஓடி ஓடி நாம உழைக்கிறோம். அதானங்க இருக்கு. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நம்ம இந்த கோயில் ஒற்றை பனைமரம் இல்லீங்களா? எனக்கு இந்த பனைமரத்துல ஏறுற சகோதரர்களை நினைச்சு பார்க்கிறேன். எவ்வளவு உயரமான அந்த மரத்துல ஏறி மேலே இருக்கிற பதநீருங்கிற அமுதத்தை இறக்குகிறான். அதனால் இந்த குடும்பம் நிம்மதியாக வாழ்கிறது. அந்த அளவுக்கு சந்தோஷத்தை குடும்பத்துக்கு கொடுத்து பனைமரத்துல ஏறுறது எவ்வளவு சிரமங்கிறது அதை ஏறி பார்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். முடியாது, அவ்வளவு சிரமமா இருக்கும். அவ்வளவு சிரமப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றுகிற ஆண்கள் எப்போதும் சுதந்திரத்தை நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல அந்த பெண் இளவரசியா இருக்கிறார், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வீட்டுல மகாராணியா இருக்கிறார். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் எங்களுக்கு கல்யாணம்ங்கிற கால்கட்டுல எல்லாமே காணாம போகிறது. அவன் அடங்கி விடுகிறான், பெண் ஆனந்தமாக இருக்கிறாள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையா, ஆண்கள் சார்பாக சிறப்பாக பேசி இருக்கிறார்.